ஏலே அது ஹெல்மெட்டு நீ என்ன பண்ண போகிற எடுத்து? ஒரு 75% to 80% வந்து விவசாய நிலம் இருக்குது. அங்கங்கே ஒரு 5-6 வீடு இருக்குது. மூங்கில் மரம் இருந்தால் என்ன அர்த்தம்? யானை வர்றதுக்கான நிறைய ஆப்ஷன் உண்டு. இது சரியான ஹில்ஸ் ரூட்டுங்க. நைட் டைமில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த ரோட்டில் ஓட்டணும். ஹாய் மங்கி, பை 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 பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வேறு கீரில் இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சர்வீஸில் என்ன தான் பண்ணாங்கன்னு தெரில. இதுவாக கீரில் இருக்க சொல்ல ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகிட்டு வேறு இருந்தது. இப்போ கீரில் இருந்தால் ஸ்டார்ட்டும் ஆக மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏலகிரி ஹில்ஸ்லேருந்து இறங்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நேராக வந்து இதுக்கு தான் போகிறோம், ஜவ்வாது ஹில்ஸு. ஜவ்வாது ஹில்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த சர்வீஸு வந்து மண்டே போய்ட்டு அவங்களை என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப கண்ட்ராவியாக பண்ணியிருக்காங்கங்க. இந்த ஃபோர்க் யூனிட்லாம் மேலே தூக்கிட்டு இருக்கு. இந்த டூம் யூனிட்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெட்லைட் யூனிட்டு அதுவே தனியாக ஆடுது. அந்த சைடில் அந்த கருப்பு கலர் கொடுத்துருக்காங்களா, இங்கே இந்த கருப்பு கலரு, அந்த இதுவே இப்படி ஆடுதுங்க அப்பு டவுனில். என்ன பண்ணுறாங்க, என்ன இலவு பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. மண்டே காலில் கொடுத்து இது எனக்கு க்ளீனாக கையோடு பண்ணி வாங்கிட்டு வரணும். நான் போய்ட்டு நேராக வந்து ஷோரூமோட ஓனர்கிட்டே சொல்கிற போகிறேன். சொல்லிவிட்டு எனக்கு கரெக்டாக கையோடு நின்று பண்ணி கொடுங்க, இல்லைனா வேணாம் நான் இதுக்கப்புறம் சர்வீஸே வரமாட்டேன்னு சொல்கிற போகிறேன். வேறு வழியே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்துட்டார். நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இறங்குறேன். ஆனால் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்காரு. இப்போ தான் டவுன் வருது. அந்த டவுனில் சல்லுன்னு ஓடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மேப்பு போட்டேன் ஜவ்வாது ஹில்ஸுக்கு, ஏன் வரமாட்டேங்குது? சிக்னல் வரலையா? இன்னும் சிக்னல் வரல. ஒரு பாயிண்ட்டு தான் காட்டுது. சீக்கிரம் வா, சிக்னல் வா. சந்தனும் ஜவ்வாது வந்துட்டார். ஜவ்வாது வந்துட்டார். 73 கிலோமீட்டர்ஸா ஜவ்வாது ஹில்ஸு? ஓகே. ஜவ்வாது ஹில்ஸில் 2-3 இடம் காட்டுதுங்க. எந்த இடம் போடுறது? சரி, இப்போதைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கார் வாங்க. இங்கேருந்து பார்த்தீங்களா, அப்போயே நம்ம ஏற சொல்ல கிளைமேட் சூப்பராக இருந்தது. இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்குது, வெயிலாக இருக்குது. அதனால் வந்துட்டு சுளீர்னு அடிக்கிறாரு. நம்மால் இங்கே தான் நிற்கிறார். கிங்கிஸ்தா என்ன பண்ணுற? ஏலே அது ஹெல்மெட்டு நீ என்ன பண்ண போகிற எடுத்து? ரஸ்கல், என்ன பிரச்சனை? நல்ல சோசியல் மீடியாவில் ஒன்று போட்டுறேன். நல்ல வண்டி விட்டா ஹெல்மெட் எடுக்கிற உன் சைஸுக்கு தேங்காய் சட்டை இருக்குதுமா ப்ரோ, வந்துடுங்க. ஹலோ சார், வணக்கம். ஒரு ஃபோட்டோ எடுக்க விடுவீங்களா? சரிங்க. உங்களை தான் கூட்டின்னு போய் சர்வீஸ் சென்டரில் விடலான்ருக்கேன். உள்ளே போய்ட்டு ஒரு அலப்பறை பண்ணி விடணும் நீங்கள் தான். இந்த சைடு தான் வந்து அவர் ஃபோட்டோ எடுக்கலான்னு இறங்கி போனார். அதுக்குள்ளே குரங்கு இறங்கி வந்துட்டு ஹெல்மெட்டை நோண்டிட்டு கிடக்குது. சரி, ஓகே, நான் அப்படியே கீழே இறங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், பெண்டு வருது. பெண்டு லைனாக பெண்டு தான். பெண்டுன்றேன், ஹேர்பின் பெண்டு. குட்டி குரங்கு இருக்குங்க. அங்கே பாருங்களேன், எவ்வளோ குரங்கு இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் இவ்வளோ தான் இருக்குது சைஸு. இங்கே பாருங்கள், இவர் ரோடு கிராஸ் பண்ணுறவர் கொஞ்சம் பெருசாக இருக்கார். இங்கே பாருங்கள் எத்தனை குட்டி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு வியூவில் தான் வந்துட்டு ப்ரோ வந்து மேலே அங்கேருந்து எடுக்க பார்த்தாரு. குரங்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிச்சு. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஊர் ஃபுல்லாக பாருங்களேன். நீங்கள் அப்படியே இந்த இடத்த பாருங்கள். ஒரு 75% to 80% வந்து விவசாய நிலம் இருக்குது. அங்கங்கே ஒரு 5-6 வீடு இருக்குது. ஸோ அங்கே ஒரு 4 வீடு 5 வீடு இருக்குது. அதில் ஒரு 2 வீடு 3 வீடு இருக்குது. அங்கே ஒரு 30-40 வீடு இருக்கும். ஸோ அங்கங்கே இடம் வாங்கிடுறாங்க. சுற்றி வர இடத்துல வந்து வயல் போட்டுடுறாங்க. சென்டரில் ஒரு வீடு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 வீடு இருக்குது. சுற்றி வர தென்னந்தோப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லா இடமும் பாருங்களேன், எந்த இடத்துலையும் வந்து ரொம்ப நிறையா வீடு இல்லை. இதில் நிறைய வீடு இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட்டும் அந்த ஒரு ஸ்பாட்டில் மட்டும்தான் நிறைய வீடு இருக்குது. ஆனால் கீழே இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு எங்கேயுமே தார் ரோடே தெரிலங்க. எல்லாமே அந்த ஒத்தடி பாதை மாதிரியே தான் இருக்குது. ப்ரோ, கீழே எங்கேயுமே தார் ரோடே தெரிலல்ல? இந்த இடத்துல இந்த ஒரு இடம் மட்டும் தான் மெயின் ரோடு மாதிரி தெரியுது, பஸ் எல்லாம் போகுது. மற்றபடி இங்கே இருக்கிற வீடுங்க வர்றதுலாம் எதுவுமே தார் ரோடே கிடையாது, எல்லாம் மண் ரோடு தான். ஸோ இந்த சைடு அந்த வீட்டுக்கு போகிறது
அதான் ஒத்தடி பார்த்தா தான் தெரியுது. நல்லா இருக்குங்க. ஆனால் இயற்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம சென்னை சிட்டிலலாம் ஒன்ஸ் அப்பான டைம் நாங்கள் வந்த புதுசில் போரூர்லலாம் நல்லா இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக வயலாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னடானா எல்லாம் பில்டிங்கு கம்பெனி எல்லாம் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, இறங்குவோம். இன்னும் ஒரு 69 கிலோமீட்டர் போகணும். போகலாமா ப்ரோ? ஓகே, ஒரு புஷ்ஷு, அவ்வளோதான். நம்ம வண்டி சர்ன்னு போய்ட்டு வரைப்போம். ஓகே, கீழே இறங்கி முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மெயின் ரோட்டில் வந்துட்டு இருந்தோமா, மேப் வந்து வாழைமரம் தோப்புக்குள்ளேருந்து போங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு ஜவாத் ஹில்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழைமரம் தோப்பு வழியாக இப்படி அமுச்சு விடுது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஏற்கனவே நம்ம 4க்கு வந்து கடக்குன்னு சவுண்டு வருது. நல்ல தார் ரோட்டில் போனாலே சின்ன பாட்டு ஹோல்ஸுக்கே சவுண்டு வருது. இங்கே வந்து ஊராம்பட்ட பாட்டு ஹோல்ஸ் இருக்குது. ஸ்பீடு பிரேக்கரில் ஏற்ற சொல்ல கடக் செம்மையாக சவுண்டு வருது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் வீடு போய் சேர்றதுக்குள்ளேயே வந்து புது 4க்கு கோன் பால் செட்டே வந்து அந்த பால்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டக்குன்னு அடிக்குதில்ல, ஓரளவு கரெக்டான அந்த இதில் பிடிச்சிருந்தா தான் அது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கேப் இருந்து டக்குன்னு பால்ஸில் அடிச்சதுன்னா என்ன ஆகும், வண்டி வெயிட்டுக்கு சீக்கிரமாக அது டேமேஜ் ஆகி தான் போகும். இப்போ தான் அந்த மலையிலேருந்து இறங்கி வந்தோம். அப்படியே மலையில் இறங்கி மலைக்கு பேக் சைட்லேருந்து இப்போ ஜவாத் ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். ஆனால் ரூட்டு பாருங்கள், ஃபுல்லாக ஒத்தையடி தாங்க காட்டியிருக்கு. இன்னும் 60 கிலோமீட்டர் போகணும். இந்த மாதிரி ரூட்டில் 60 கிலோமீட்டர் போகிறதுக்கு சாலிடாக 1 hour 30 minutes ஆகிடும். கொஞ்சம் நேரத்துக்கு ரோடு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சின்ன ஊர் மாதிரி வந்துடுமா, அந்த ஊர் மாதிரி வந்தோடனே கண்டிப்பாக வந்து 30-40க்கு மேலே அங்கே போக முடியாது, ரிஸ்க்கு தான். இந்த பாருங்கள், இவ்வளோ நேரம் காலியாக வந்ததா, இப்போ பாருங்கள் வீடுங்களாம் வருது பாரு. இந்த மாதிரி ஒத்தடியில் ஓட்ட சொல்ல வந்து இந்த மாதிரி சிக்கலாக தான் இருக்கும். இது என்ன ரூட்டுங்க, இது வெறிகுண்டு இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக வந்து ஏலகிரி ஹில்ஸ்லேருந்து ஜவாத் மலைக்கு மேப் போட்டோம். அந்த வாழை மரம் வழியாக உள்ளே போக சொல்லி ரூட்டு காட்டிச்சு. அந்த ரூட்டில் ஒரு 15-20 கிலோமீட்டர் வந்தப்புறம் பார்த்தா இங்கே ஒரு செக் போஸ்ட்டு ஒரு 7-8 போலீஸ் இருந்தாங்க. பட் ஆனால் வண்டியை நிற்பாட்டில், நாங்கள் மட்டும் அந்த இடத்துல ஸ்லோவாக அப்படியே வந்துட்டோம். வந்தப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சில்னஸ் பயங்கரமாக ஏறுது. அப்படியே லைட்டாக ஸ்லோப் ஏறிட்டே இருக்குங்க. மேப்பில் பார்த்தா அந்த டெரெயின் இருக்க மாதிரி எதுவுமே காட்டவே இல்லை. நார்மல் ஃப்ளாட்டு ரோடு மாதிரி தான் காட்டிகிட்ருக்கு. பட் ஆனால் இங்கே ஹில்ஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இது எந்த ஊர் மலைனே தெரியலையே. இன்னும் ஜவாத் ஹில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நாங்கள் ஜவாத் ஹில்ஸ் போய் ஏறுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 1 hour காட்டுது. இப்போ டைம் வந்து 5:45. அப்போ 6:45 தான் நாங்கள் போய் ஜவாத் மலை ஏறுவோம்னு நினைக்கிறேன். 6:45னா அப்போ ஃபுல்லாக இருட்டிடுமே. ஓ மை காட். அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஹில்ஸில். இதில் வேறு நம்ம வண்டியில் 4க்கில் வந்து டக்குன்னு சவுண்டு வருது. அதுக்காகவே பள்ளத்துலலாம் வந்து பிரேக் அடித்து போக வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நான் ஒரு பள்ளத்தையும் மதிக்கவே மாட்டேன், அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிடலாம். இப்போ என்னடானா எல்லா பள்ளத்துக்கும் பிரேக் அடித்து போக வேண்டியதாக இருக்குது. சரி போவோம், இன்னும் 31 கிலோமீட்டர் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே நம்ம செங்கல்பட்டு ரூட் அந்த சைடு போட்டாச்சு. ரிட்டன் இந்த சைடு வர போகிறதில்ல. அந்த சைட்லேருந்து அப்படியே இறங்கி செங்கல்பட்டு பிடிச்சி அப்படியே வீடு போயிட வேண்டியதான். பயங்கரமான காட்டுக்குள்ளேருந்தே பாதை போகுதுங்க. எப்படியோ போகுது இந்த ரூட்டு பாருங்களேன். அப்படியே ஒரு 1-2 வீடு வருது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே காடு தான். எப்படிங்க இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி இருக்குது இந்த இடமே. ரோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வண்டி இதில் அட் அ டைம் பெரிய வண்டி வந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும் போகிறதுக்கு. ரொம்ப அந்தளவுக்கு நெருக்கமான ரோடு. மரம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டை ஒட்டியே இருக்குது. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:10 ஆகிடுச்சு. இப்போ எப்படி இதுக்கு மேலே கோப்ரோவில் ஒன்றும் தெரியாது, குருடாயிடும் கோப்ரோ. அதனால் வந்து நான் ஜவாத் ஹில்ஸ் ஏறிட்டு அங்கே ஏதாவது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஜவாத் ஹில்ஸும் ஃபஸ்ட் டைம் தானே ஏற போகிறேன். எப்படியும் இருட்டினப்புறம் தான் ஏறுவோம். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்போம். அங்கே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏலகிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு போட்டிங் இருக்குது. அப்புறம் அந்த பேர்ட்ஸ் அந்த இது ஏதோ ஒன்று இருந்தது. ஒரு 3-4 ஸ்பாட் தான் இருந்தது. ஒரு 1 day ரைடு பிளான் பண்ணிங்கன்னா எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு 1 dayல அழகாக ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 210 கிலோமீட்டர்ஸ் தான், 210-220 தான் வரும். நீங்கள் வந்தீங்கன்னா காலையிலே கிளம்பி வந்தீங்கன்னா அப்படியே ஹில்ஸ் ஏறிட்டு 4 ஸ்பாட்டும் அப்படியே சுற்றிட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்கிடலாம். இது நாங்கள் இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் போனோம் ஜவாத் ஹில்ஸ்க்கு. அது போன அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரோடை பார்த்தாலே யானைலாம் நிற்கிற மாதிரியே தோணுதுங்க. ஏன்னா அப்போவுமே நாங்கள் அந்த செக் போஸ்ட் ஒன்று தாண்டி வந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செக் போஸ்ட் தாண்டினோடனே வந்து அவ்வளோ டென்ஸாக இருந்தது ஃபாரஸ்ட்டு.
என்னமோ ஒரு பயங்கரமான அந்த ஜீப் எடுத்துகிட்டு உள்ளே போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தது. செம்மையாக இருந்தது. அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், இந்த இடம் என்னங்க இப்படி இருக்குன்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் பின்னாடி ப்ரோ வந்து கேட்டார், ப்ரோ இவ்வளோ டென்ஸாக இருக்க, கண்டிப்பாக யானை இருக்கும்ல அப்படின்னாரு. இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆனால் இது வரைக்கும் ஒரு பைசன் கூட எதுவும் பார்க்கல. பார்ப்போம் ஏதாவது அனிமல் சைட்டிங் இருக்கான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வாது ஹில்ஸ் ஒரு வழியாக அடித்து பிடிச்சி வந்தாச்சு. ஜவ்வாது ஹில்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பாயிண்ட் காட்டுது மேப்பில். நாங்களும் வந்து ஒரு 2-3 பாயிண்ட்டை அது வந்து டவுட்லேயே இருந்தோமா. அப்புறம் இந்த ரோட்டில் இப்படி போனால் ஒரு இது வருது, கோபுரோவில் ஏதாவது தெரியுதா ஃப்ரண்ட்டில், லைட்டு கீட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ ஆக்சுவலாக இந்த சைடு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூட் வருது. அதுக்கப்புறம் டவுட்டாக இருந்துன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடை இருந்தது, அவங்ககிட்ட கேட்டேன், இது ஃபுல்லாகவே ஜவ்வாது மலை தான், நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் வந்து என்னென்னா இதுக்கு மேலே நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா டெட் எண்டு, நீங்கள் பகல் டைமில் வந்தீங்கன்னா உள்ளே போனால் நல்ல மலைகள் மேலேருந்து அப்படியே பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஜவ்வாது ஹில்ஸு ஃபாரஸ்ட்டு கிட்ட வந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில். ஆனால் வந்து டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6:45 ஆகிடுச்சு, 6:30 ஆகிடுச்சு. இப்போ தான் சூப்பராக சன்செட் ஆகிடுச்சு. ஆனால் வர சொல்ல வந்து அவசரமாக ஓடி வந்தோம், அடிச்சு பிடிச்சின்னு ஓடி வந்தோம். ஏன்னா இருட்டுக்கு முன்னாடி இங்கே வரணும்னு பார்த்தா கரெக்டாக உள்ளே வரவும் ஃபுல் டார்க் ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் இதே ரோட்டில் வந்த ரூட்லேயே வந்து நீங்கள் ஒரு 5-6 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். அதுலேருந்து அப்படியே நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா போலார்னு ஒரு ஊர் வருமா, போலூரா ஏதோ ஒரு ஊர் வரும். அதுலேருந்து நீங்கள் ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நேராக வந்து மேல்மருவத்தூர் அந்த சென்னை NH 38 இருக்குல்ல, அந்த ஹைவே கனெக்ட் ஆகிடும். நான் இப்போ இங்கேருந்து அப்படியே பிளாக் பண்ணாமல் கோப்ரோ ஃபுல்லாக சார்ஜ் போட போகிறேன். சார்ஜ் போட்டு மேல்மருவத்தூரில் அங்கே ஒரு டீ ஷாப் உண்டு, அந்த டீ ஷாப் கிட்ட போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பை. ஆனால் இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து செம்மையாக இருக்குங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட மூங்கில் மரம் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் மூங்கில் மரம் தான் இருக்குது நிறையா. ஸோ மூங்கில் மரம் இருந்தால் என்ன அர்த்தம், யானை வர்றதுக்கான நிறைய ஆப்ஷன் உண்டு. இப்போ இந்த கேமராவில் இங்கே ஸ்கைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக தெரியுதுங்க. ஃப்ளாஷ் ஆன் பண்ணி தான் வச்சு எடுத்துகிட்ருக்கேன், அட்டகாசமாக இருக்குது. சரி என்ன ப்ரோ கிளம்பலாமா? போயிட்டு நேராக மேல்மருவத்தூரில் ஒரு ஸ்டாப்பை போடுவோம், ஒரு லெமன் டீ அடிப்போம், அங்கேருந்து அப்படியே உருட்டிகிட்டே போகலாம் வீட்டுக்கு. ஓகே, இது சரியான ஹில்ஸ் ரூட்டுங்க. நைட் டைமில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த ரோட்டில் ஓட்டணும். ஏன்னா வந்துட்டு ஏடாவிடமாக இருக்குது பெண்டு பாருங்கள். இந்த பெண்டிலெல்லாம் மண் இருக்குங்க, அவ்வளோ மண் இருக்குது அதில். பெண்டெல்லாம் வந்து நைட்டில் வந்து இதில் ரிஸ்கே எடுக்க முடியாது. டே டைம்லேயே இந்த ரோட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். இப்போ இந்த ரைட்டு திரும்பினோடனே அந்த மேப்பில் பாருங்களேன், உங்களுக்கு எத்தனை இது வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் மேப்பில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே வளைஞ்சு தான் போகுது. ஏர்பின் பெண்டு கம்மி தான், பட் ஆனால் வந்துட்டு ஏகப்பட்டது அப்படியே வளைஞ்சு போகுது. ஊட்டி கொடைக்கானலில் கூட நான் இவ்வளோ பார்க்கலங்க. ஐயோ செம்மையாக இருக்கு. ஆனால் இந்த ரோடு டே டைமில் வந்துருந்தேன்னா வெறி குண்டு இருந்திருக்கும். சரி ரைட்டு, நான் கீழே ஹில்ஸ் இறங்கினோன்னே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக NH 38க்கு வந்தாச்சு. ஆனால் வந்து ஒரு 120-130 கிலோமீட்டருங்க. ஒஸ்ட்டு ரோடு, அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் ரோடில் வண்டி ஓட்டி பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. அதுவும் நைட்டு மணி என்னாவது, இப்போ மணி 10:20. நாங்கள் வந்து 7 மணிலேருந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு டுபாகோர் ரோட்டில். அட்லாஸ்ட் ஃபைனல் டோல் பிளாஸாவுக்கு வந்தாச்சு, மாநகரம் டோல் பிளாஸா. அம்மா ஆனால் செம்ம மோசம் ரோடுங்க. ஒரு 120 கிலோமீட்டருக்கு வச்சு சம்பவம் செஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோர்க் யூனிட்டே லூஸாக இருக்கா, அதில் ஃபுல்லாக பாட் ஹோல்ஸு. டங்குன்னு அடித்து ஒரு வழி ஆகிடுச்சு. சரி நில்லுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இந்த பிளாகை எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 486 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:35க்கெலாம் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 490 கிலோமீட்டர்ஸு. இதில் வந்து என்ன பெரிய பிரச்சனை என்னாச்சுன்னா, அந்த ஃபோர்க்கில் வந்து அந்த டக்குன்னு அந்த சவுண்ட் வர ஆரம்பிச்சதில்ல. அதுக்கப்புறம் வந்து அந்த பேட் ரோட்ஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 110-120 கிலோமீட்டர் வந்து அந்த டேமேஜ் ரோட்டில் வண்டி ஓட்ட வேண்டிய சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம். ஏன்னா வந்து ஜவாது ஹில்ஸ்லேருந்து நாங்கள் வந்து மதுராந்தாங்க அந்த ரூட் வர்றதுக்காக வந்ததில் வந்து என்னாச்சுன்னா, ஹில்ஸ் வந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் ரோடு நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 110-120 கிலோமீட்டருக்கு ரோடு ரொம்ப மோசங்க, ஒஸ்ட்டு ரோடு.
ஃபுல்லாக பாட் ஹோல்ஸ் தான். அதுவும் இல்லாமல் நம்ம வண்டி சஸ்பென்ஷன் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோர்க்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்ததுன்னா சஸ்பென்ஷன் வந்து அசால்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு 50-60 வந்தால் கூட அந்த ஸ்பீடில் அப்படியே போயிடலாம். இப்போ அந்த யூனிட்டே ஆடுறதுனால என்னாச்சுன்னா, ஒரு சின்ன பள்ளத்தில் கூட சொல்லக்கூட வந்து என்ன ஆகுதுன்னா, இம்பேக்ட் வந்து என் கையில் ரிஸ்ட்டில் ஏறுது. ரிஸ்ட்டுக்கும் ஷோல்டருக்கும் எல்போ அப்படியே கழுத்து வரைக்கும் ஏறுது. அதனால என்னாச்சுன்னா வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு பள்ளத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கம்மியாக தான் வந்தேன். ஒரு 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இந்த ஸ்பீடில் தான் ஒவ்வொரு பள்ளத்தில் இறக்கியதுனால ரொம்ப டிலே ஆயிடுச்சு. சில பள்ளத்துலலாம் ஒரு 40 வர சொல்ல அதை கவனிக்காமல் டக்கு டக்குன்னு இறக்கிடுறேன்னா இந்த ரிஸ்ட்டுலாம் இன்றைக்கி செம்ம பெயினுங்க. இந்த ரைடில் ஒரு ஜஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு லெஃப்ட் கை ரைட்டு கை, லெஃப்ட் கை ஒரு நாளும் பெயினே வந்தது கிடையாது. ஆனால் இந்த ரைடில் வந்து லெஃப்ட் கையும் பெயின், ரைட்டு கையும் பெயின். ஏன்னா அந்த பள்ளத்தில் விட்டோன்னே நமக்கு இம்பேக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹேண்டில் பார் யூனிட் வந்து இப்படி ஆடிடுது. ஸோ அந்த ஹேண்டில் பார் அந்த ஃபோர்க் யூனிட் இருக்குல்ல அது ஆடிடுது. சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக கீழே போகல. அதுதாங்க பெரிய தலைவலியாக போச்சு. சரியான டயர்டாகி போச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு 2 பாக்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து இந்த பாக்ஸ்லாம் இன்னும் அன்பாக்சிங் பண்ணலை. இது எல்லாத்தையும் பண்ணோம். கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து ஒரு 15 ப்ராடக்ட் வந்து ஒரே வீடியோவில் அன்பாக்சிங்கில் போட்டுருவேன். ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டேஜ்லாம் இன்னும் காப்பி பண்ணணும். எத்தனை இதில் வாய்ஸ் வந்துருக்குன்னு தெரில, எத்தனை இதில் வாய்ஸ் வராமல் போயிருக்குன்னு தெரில. இனிமேல் தான் அதை உட்காந்து நான் காப்பி பண்ணேன்னா எல்லாத்தையும் ஒன்றுனா கண்டுபிடிச்சி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. சீன் another வீடியோ soon. Bye, take care my dear lovely friends. Bye. நாளைக்கு சண்டேயா, மண்டே காலையில் நான் எப்போ எந்திரிக்கிறேன்னா எந்திரிச்சிட்டு நேராக ஷோரூம் தான். ஷோரூம் போயிட்டு அவனை ஏன் சர்வீஸ் பண்ணது, ஃபோர்க் யூனிட்டை ஒழுங்காக டைட் வச்சிங்களா, அந்த இதில் அரையும் குறையுமா எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கிளிப்பில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். எல்லாம் செம்ம கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பிடிச்சி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன். இது பாருங்கள், இந்த அளவில் தான் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களான்ட்டு சொல்லிட்டு எல்லோரும் திட்டி விட்டேன். சரி பார்த்துக்கலாம், மண்டே ஷோரூம் போவேன்ல, அதை தனியாகவே ஒரு பிளாகாகவே போடுறேன். எப்படி கேமராலாம் உள்ளே எடுக்க விட மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. இருந்தாலும் சண்டை போட்டு கேமராவில் ரெக்கார்டு பண்ணி ட்ரை பண்ணலாம். முடியலன்னா அப்படியே ஹிடன் கேமரா மாதிரி ஃபோனில் இப்படி குறுக்காம இருக்கா வச்சு எப்படியா எடுத்துடலாம். ஓகே, பை.